பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, மீண்டும் கட்டி அணைத்து வாழ்த்து சொன்ன விஜய், முட்டு சந்தில் வேல்முருகன், தரமான பதிலடி கொடுத்த மாணவி. இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். தமிழ்நாட்டில் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு நிலைகளில் கலாச்சார காவலர்கள் தோன்றுவது உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த காதலர் தினம் வருகின்ற பிப்ரவரி 14 நினைக்கிறேன், அந்த நாளில் மட்டும் அர்ஜுன் சம்பத் மாதிரியான RSS சங் பரிவார் அமைப்புகள் கலாச்சார காவலர்களாக மாறிடும். அங்கங்கே போய் பூங்காவில் பார்க்கில் இருக்கின்றவர்களை துன்புறுத்தி நாங்கள் கலாச்சாரத்தை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு எல்லாம் செய்தி வெளியிடுவதே உண்டு. இப்போ அந்த வகையில் புதிதாக கலாச்சாரத்தை நான் காப்பாற்ற போகிறேன்னு களத்தில் இறங்கியிருக்கிறவர் தான் பண்ருட்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவனராக இருக்கின்ற வேல்முருகன் அவர்கள் இறங்கியிருக்கிறார். சரி, அது நல்லது தான். தமிழர் பண்பாடு கலாச்சாரம் இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து அவருக்கு வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சோம்னா, அவர் வேற எந்த இடத்துலையும் கலாச்சாரம் பறிபோவதை, கலாச்சாரம் மீறப்படுவதை, லிவிங் டுகெதராக இருக்கிறத, இது எல்லாத்தையும் பார்க்காம ஒரே ஒரு கட்சியினுடைய மேடையில் மட்டும் தன்னுடைய கலாச்சார பரிவர்த்தனையும் பார்வையும் வைத்திருக்கிறது தான் இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக ஜூன் மாதம் 1ஆம் தேதி அவர் பேசிய பேச்சிலிருந்து இன்னைக்கு 13 தேதி வாயிலாக இந்த பிரதிவாதங்கள் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் இன்னைக்கு காலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு கல்வி குழு விழா நடைபெற்றது. நடைபெற்ற அந்த நிகழ்வில் வழக்கம் போல அந்த இடத்துல முதலிடம் பெற்ற மாணவிகளை அழைத்து பரிசு கொடுக்கின்ற அந்த நிகழ்வினுடைய மேடையில் ஒரு மாணவி பரிசு பெற்ற பிறகு ஒளி வாங்கி பேசின பேச்சு இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், சமீப காலமாக இந்த நிகழ்வு குறித்து விஜய் அவர்கள் எங்களுக்கு வாழ்த்து சொல்வது குறித்து தவறான தகவல்களை பகிர்ந்துக்கிறாங்க. விஜயை பொறுத்தவரையிலையும் நாங்கள் எப்படி பார்க்குறோம், நாங்கள் எங்கள் அண்ணாவாக பார்க்குறோம், எங்கள் அப்பாவாக பார்க்குறோம். இதை தாண்டி இதில் தவறாக பார்ப்பதற்கு எதுவுமே இல்லை. நாங்கள் ஒரு விழா மேடையில் நின்று எங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றத அவ்வளோ கொச்சையாக பார்க்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி வேல்முருகன் என்கின்ற பெயரை சொல்லாமல் மிக தெளிவாக அந்த மாணவியானவள் கருத்தை பதிவு செஞ்சுட்டு போனாங்க. அந்த கருத்தை கேட்ட பிறகு விஜய் அவர்கள் மறுபடியும் இந்த 2 பக்கட்டும் அந்த மாணவிகளை 2 மாணவிகளையும் ஒரு நல்ல அன்பின் மிகுதியாக தன்னுடைய வாழ்த்தினை பகிர்ந்து கொண்டதையும், அதே கூட்டத்தில் அதே மேடையில் திரு விஜய் அவர்கள் என்னை யாரும் இளைய காமராஜர் என்று அழைக்கிறத நிறுத்துங்க, அது மாதிரியெல்லாம் அழைக்காதீங்க, அது தவறாக போகிறது, இதை நீங்கள் யாரும் தொடராதீங்க அப்படின்னு பதிவு பண்ணதையும் நம்மளால் பார்க்கப்படுகிறது. இப்போ இதற்கு இடையில தான் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஆட்கள் ஒவ்வொரு இடத்துலையும் தன் காணொலிகள், அதாவது தானே ஃபேஸ்புக்கில் எடுத்து பேசுகின்ற அந்த பேச்சை நம்மளால் பார்க்க முடிகிறது. அது அப்படி இது இப்படி நிறைய பேசுகிறாங்க. அந்த பேச்செல்லாம் நம்மளால ஜீரணிக்க முடியல. அவங்க எப்படி தான் அதை பேசுகிறாங்க அப்படின்னு தெரியல. இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவனராக இருக்கின்ற அவரே சில இடங்களில் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நான் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன். நான் 3 முறையும் என்னுடைய சம்பளத்தில் என்னுடைய சொந்த செலவுகள் போக மீதி எல்லாத்தையுமே பள்ளி மாணவிகளினுடைய படிப்புக்காக உயர்வுக்காக நான் செலவு பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு இடத்துல கூட இப்படி கட்டி பிடிச்சி அவங்கள நான் வாழ்த்து சொல்லலை. அவர் என்னென்னா இப்படி கட்டி பிடிச்சி வாழ்த்து சொல்கிறாரு. இது யார் சொன்னது? வேற யாரும் சொல்லலை. வேல்முருகனை பதிவு செய்த செய்தியை தான் நான் இப்போ பதிவு பண்ணுறேன். இப்போ இவருக்கு அவர் கட்டி அணைத்து வாழ்த்து சொல்கிறது பிரச்சனையா, இவர் யாரையும் கட்டி பிடிச்சி வாழ்த்து சொல்லலைங்கிறது பிரச்சனையா அப்படிங்கிற கேள்விக்கு இவங்க தரப்புல பதில் இல்லை. இப்போ இதுக்கு இடையில ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவரை அதாவது கட்சி அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படிலாம் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு புதிய சக்தியாக தமிழக வெற்றி கழகம் உருவாகிக்கிட்டு இருக்குது. அது சக்தி எவ்வளவு, அது தேர்தலுடைய வியூகம் எவ்வளவு, அதெல்லாம் இப்போ பேச முடியாது. அது தேர்தல் நேரத்தில் தான் பேச முடியும். இந்த சூழலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தரப்பினர் சில பேர் அந்த மாணவிகளினுடைய முன் அனுமதியின்றி விஜய் அவர்கள் கட்டி அணைத்து இந்த வாழ்த்தை சொல்லுவது தவறு, இது கலாச்சாரத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி காவல் நிலையம் வரலையும் போய் வழக்கை பதிவு பண்ணுற அளவுக்கு, அதாவது மனு கொடுக்குற அளவுக்கு போயிருக்கிறாங்க. உண்மையிலேயே இவர்களுக்கு எவ்வளோ பெரிய வக்கிரமான சிந்தனை, வக்கிரமான புத்தி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இந்த இடத்துல இருக்குது. யாருக்கு? இந்த வழக்கு தொடுத்தவருக்கு, அல்லது இந்த வழக்கை தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வழிகாட்டுதல் வழங்கினாங்க
இல்லையா, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வக்கிரமான சிந்தனை இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. என்ன, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி வேல்முருகன் அவர்கள் பேசிய பேச்சில் ஏதோ பேசிட்டாரு. அது பேசின பிறகு அது ஒரு பெரிய அஃபென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அத்தோட விட்டுருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் பெரிய அளவில் எதிர்வினையெல்லாம் ஆற்றலை. அவங்க முக்கியமான ஆட்கள் யாருமே பேசலை. புசியானந்து பேசலை, அது மாதிரி அந்த துணை பொதுச் செயலாளர் அது மாதிரி யாருமே பேசலை. அங்கே இருக்கிற அவர் தாடி பாலாஜி பேசினார். அதன் பிறகு அந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற முஸ்தபா பேசினார். எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரை தவிர இதை பெருசாக எதிர்வினை தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு எதிராக எந்த எதிர்வினையும் பெருசாக ஆற்றலை. அது உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு அதாவது சட்டப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்சியை சேர்ந்த ஆதித்த சோழன் அப்படிங்கிற ஆள் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்தில் போய் வழக்கு தொடுத்தது, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இதற்கு இவங்க எதிர்வினை ஆற்றணுங்கிற பேரில் ரொம்ப கேவலமாக முட்டுச்சந்தில் போய் நின்றுட்டு நீங்கள் அதை தொட்டு கொடுக்கறது தப்பு, நீங்கள் கட்டி பிடிக்கிறது தப்பு. கட்டியெல்லாம் அங்கே யாருமே பிடிக்கல. அங்கே அப்படியெல்லாம் ஒரு கட்டி பிடிக்கிற காட்சி மாதிரி எந்த காட்சியும் அங்கே இல்லை. பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வீட்டில் நம்ம பிள்ளை பரீட்சை எழுத போகுது, நம்ம மகள் போகுது, ஒரு கையில் கட்டி அணைச்சி அப்பா நல்லா எழுதிட்டு வாமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அத்தகைய பார்வையை தான் அதில் நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ வேல்முருகனுக்கு எப்படி அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது விரசமான பார்வையாக பட்டுச்சு அப்படிங்கிறது வேல்முருகனுக்கு தான் வெளிச்சம். சரி, நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ கலாச்சாரத்தை பாதுகாக்கிறீங்க இல்லையா, இவ்வளோ கலாச்சார பார்வையை ஏன் நீங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவனராக இருக்கிற நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மேடையில் மட்டும் இவ்வளோ கலாச்சாரத்தை பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகளில் உங்களால் ஏன் கலாச்சாரத்தை பார்க்க முடியல? இன்னும் திராவிட கூடாரங்கள் பேசுகின்ற லூலு பஞ்சாயத்தில் உங்களுடைய கலாச்சார பார்வை என்ன? திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ஐயா வீரமணி அவர்கள் பேசுகிறாங்க, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. அது குறித்து உங்கள் பார்வை என்ன? இன்னும் பல்வேறு இடத்துல இருக்குது. இப்போ அதையெல்லாம் விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக விஜயை எதிர்ப்பதற்கு ஏதாவது ஒரு கருத்து வேணும் என்பதன் அடிப்படையில் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் முட்டுச்சந்தில் போய் நின்றுக்கிட்டு இங்கே வார் நான் தகர்த்து எறிகிறேன் அப்படிங்கிற மாதிரியான செய்தியை தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி பதிவு பண்ணிட்டு வர்றதை பார்க்க முடிகிறது. இப்போ அந்த வாழ்வுரிமை கட்சியில் என்னை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த கட்சியில் வேல்முருகன் மட்டும்தான் இருந்தாரா? எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம். ஏன்னா வேல்முருகனை தவிர இதற்கு முன்னாடி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக யாருமே பேச மாட்டாங்க, பெருசாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் அங்கங்கே பொறுப்பாளர்கள் இருக்கிறத நம்மளால் கேட்க முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து விரட்டி விட்ட இந்த ஆட்கள் தான் அங்கங்கே முகநூலில் உட்காந்துட்டு நாங்கள் அப்படி தெரியுமா, வரலாற்று நாயகன் வைகோங்கிறதுக்கு பிறகு வேல்முருகன் தான் என்பது தெரியுமா, சட்டமன்றத்தினுடைய தூய்மை வேல்முருகன்கிறது தெரியுமா, சட்டமன்றத்தினுடைய ஆளுமை வேல்முருகன் என்பது தெரியுமா, இந்திய வரலாற்றில் அல்ல உலக வரலாற்றிலேயே சட்டமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றினவருங்கிற விருதை வாங்கினவர் அவர் மட்டும்தான் அப்படிங்கிறது தெரியுமா, அப்படி இப்படின்னு உருட்டி விட்டுட்டு மறுபடியும் விஜய் அவர்கள் அந்த மேடையில் ஒரு பாலியல் சீண்டலை செய்கிறார் என்பது போல ஒரு துணியை பொதுத்தளத்தில் பரப்புறதுக்கு ஒரு குரூரமான சிந்தனையை தாண்டி வேற எந்த சிந்தனையும் இருக்காது. இப்போ இவர் சொல்கிறாரு இல்லையா, வேல்முருகன் பஞ்சாயத்தை பேசினோம்னா விடிய பேசலாம், அதை நம்ம பேச வேண்டியதில்லை, இணையதளம் முழுமைக்கும் பேசியிருக்குது. அவரே சொல்கிறாரு நான் 5 வருஷமாக 3 பீரியடா 15 வருஷமாக நான் இதில் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் மாணவ மாணவிகளுடைய கல்வி உயர்வுக்கே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அங்கே தென்காசியில் 100 ஏக்கர் ரெசார்ட்ஸ் எப்படி வந்துச்சு? இது நாம் சொல்லலைங்க, அவருங்க மனைவியை தான் சொல்கிறாங்க. எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கு இவரால் முடியலை, எனக்கு என்னுடைய அப்பா வாங்கி கொடுத்த அந்த வீட்டை எழுதி வாங்கிக்கிட்டு என்னை போகக்கூட விட மாட்டேங்கிறாரு, எனக்கு கொடுக்க வேண்டிய மாதம் 25,000 ரூபாய் கோர்ட் ஆர்டர் இருந்துச்சு, அந்த கோர்ட் ஆர்டரை மதிக்கலை. இப்படியாப்பட்ட சூழலில் இவரே தன்னுடைய இடமாக ஏசுநாதர் மாதிரி 2 கையையும் விரித்து இந்த சொத்தெல்லாம் என்னோட சொத்துன்னு இவரே சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் 3 பீரியட், அதாவது 3 × 5 15 வருஷமாக தான் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் மாணவிகளுக்கே செஞ்சுட்டாருன்னா இவர்கிட்ட எந்த காசை வச்சு அந்த 100 ஏக்கர் வாங்கினாருன்னு நாம கேட்கல. அவருடைய மனைவியாக இருக்கின்ற இப்போ டைவோர்ஸுக்கு இருக்கின்ற அவங்க காணொலி பதிவாக நியூஸ் நிறைய நம்ம இது கூட தப்பாக பேசுகிறான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எல்லா இணையதளத்தில் போய் வேல்முருகன் மனைவியினுடைய பேட்டின்னு போட்டிங்கன்னா ரொம்ப தெளிவாக அவங்க பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ இதெல்லாம் அவங்க பிரச்சனை.
அவங்க வந்து 25,000 ரூபா சீவனாம்சம் கொடுக்குறாங்க, அவங்க 100 ஏக்கர் வாங்குறாங்க. இதெல்லாம் அவங்க பிரச்சனை. அது என்ன அரசியல் கட்சின்னா அப்படி இப்படி இருக்க தான் செய்யணும்னு வச்சுக்கிங்களேன். இப்போ நாம் என்னன்னா, நீங்கள் கலாச்சாரத்தினுடைய பிரதிபலிப்பை பாருங்க, கலாச்சாரம் மீறப்படுவதை கண்டியுங்க, கலாச்சாரம் தமிழரினுடைய கலாச்சாரத்திற்கு எதிரான நிகழ்வுகளை கண்டியுங்க. ஆனால் நீங்கள் ஏன் விஜய் அவர்களினுடைய மேடையில் மட்டுமே கண்டிக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கலாச்சாரத்தை மீறி நடக்கும்போது ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்ட மேடைகளில் ஆபாச காட்சி இப்போ நடனம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க? இன்னும் சொல்லப்போனால் உதயநிதி ஸ்டாலின் மேலே பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு வழக்கு வந்துச்சு, அந்த வழக்குகள் குறித்து ஏன் நீங்கள் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? இன்னும் சொல்லப்போனால் திராவிடர் இயக்கங்கள் திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற வீரமணி அவர்களுடைய கருத்து என்ன பதிவு பண்ணியிருக்கிறாருன்னா, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது தமிழருக்கு தமிழர் பண்பாட்டுக்கு தமிழர் கலாச்சாரத்திற்கு எதிரான வார்த்தைகள் இல்லையா? அதையே நீங்கள் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க. இப்படின்னு பல்வேறு செய்திகள் இருக்கு. நீங்க ஏன் அதை மட்டும் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க ஏன் விஜய் அவர்களை மட்டும் கண்டிக்கிறோங்கிற பேரில் முட்டுச்சந்தில் போய் நின்றுக்கிட்டு நீங்க வந்து தொடர்ச்சியா அதாவது வேல்முருகன் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு, விஜய் அவர்கள் பேட்டி கொடுத்ததுக்கு வேல்முருகன் வந்து ஒரு பதில் பேட்டி கொடுக்குறாரு, அதோட முடிஞ்சிருந்தா பரவாயில்ல. இந்த புதுசாக சேர்த்துக்கிட்டு இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியில் நாங்கள் புதுசாக இணைஞ்சிட்டோம், அதுவும் என்ன இது என்ன கும்மிடி பூண்டி முதல் குமரி வரை நாங்கள் தான் அப்படி இப்படின்னு சொல்லி முகநூலில் எழுதுகின்ற ஆசாமிகள் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை உங்களை கொண்டு போய் முட்டுச்சந்திலேயே வச்சிருக்கிறாங்க. யாருக்கும் இல்லை, நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்கள் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறாங்க அப்படி பேசுகிறாங்கல்ல, நீங்கள் பொதுவான பார்வை உள்ள யாரை கூட்டுட்டு போய் அழைச்சி அந்த விழா மேடையில் விஜய் அவர்கள் எப்படி நடந்துக்கிறாருன்னு பாருங்கள், இதில் கலாச்சார மீறல் இருக்காருன்னு பார்த்து சொன்னாங்கன்னாலும் உங்களை தான் முறைச்சி பார்த்துட்டு, ஏயா இதை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல கண்ணு வேண்டியது இல்லையா, ஒரு நியாயமான பார்வை வேண்டியது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது வேல்முருகனுக்கு வந்து ஏன் விஜய் அவர்களினுடைய மேடையில் மட்டும் கலாச்சாரத்தை பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், அதுதான் வர இருக்கின்ற தேர்தல் கூட்டணியில் நம்ம கட்சிக்கும் ஒரு மார்க் வேணும். இந்த மார்க் இருந்தால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னத்தில் நின்னாவது ஒரு சீட்டை நம்மளால் பெற்று வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்காக தான் இப்போ கொண்டு போய் முட்டுச்சந்தில் நின்றுக்கிட்டு விஜய் அவர்கள் கலாச்சாரத்தை மீறி விட்டார், விஜய் அவர்கள் அதை செய்து விட்டார், விஜய் அவர்கள் கட்டிப்பிடித்து விட்டார், மாணவர்கள் இப்போ அந்த நிகழ்வில் இருந்த மாணவர்கள் மாணவிகள் அவர்களுடைய பெற்றோர்கள் ரொம்ப வெறுப்பாக வேல்முருகன் அவர்கள் மீது காணொலிகளை சொல்கிறாங்க. வெறுப்பாகன்னா அவங்களுக்கு அவங்க நிலையில் இருந்தால் அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ அந்த இடையில அந்த விழா மேடையில் இருந்த மாணவியே சொல்கிறாங்க, இது எங்கள் அப்பா விஜய் அப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதற்கு வேல்முருகன் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ இந்த பிரச்சனையை வேல்முருகன் தரப்பு முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக நகர்வதை விட்டுவிட்டு விஜய் எதிர்ப்புங்கிறதன் மூலமாக தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு விளம்பரம் வந்து கொண்டே இருக்கின்றதை காரணமாக காட்டி தொடர்ச்சியாக முட்டுச்சந்திலே நின்று பேசிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை கேள்வியாக வைத்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.